Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம capsicum rice எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி, அதே நேரத்துல ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். குழந்தைங்க ரொம்பவே ஆசையா சாப்பிடுவாங்க. இந்த capsicum rice நீங்க லஞ்ச் பாக்ஸ்ல வச்சு கூட நீங்க ஸ்கூலுக்கு அனுப்பலாம். இது பண்றதுக்கு உங்களுக்கு 2 minutes தான் தேவை. சோ இந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் வெடிச்சதும் ஒரு வெங்காயத்தை நல்லா பொடுசா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 கப் அளவுக்கு குடமிளகாவை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லா இன்கிரிடியன்ட்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 30 செகண்ட் போல வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா பொன்னிறமாயாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு பருப்பு பொடி சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே பருப்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த இன்க்ரீடியன்ஸோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ ரெடியாக இருக்குது. ஸோ இது கூட 1/2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு ஒரு 1 மினிட் போல் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் சூப்பராக மிக்ஸ் ஆகி ரெடியாக இருக்குது. நமக்கு சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயாச்சு. ஸோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா சூடாக சர்வ் பண்ணி உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். ரொம்பவே ஈஸி, குவிக் அண்ட் டெலிஷியஸான ரெசிபி. ஸோ கண்டிப்பாக அந்த கேப்சிகம் ரைஸ் ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணுன்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.